விதியின் எழுத்தை கிழித்தாச்சு, விட்டகுறை வந்து தொட்டாச்சு என்ற சொற்களால் தூண்டப்பெற்று இந்த சிவகாமியின் சபதத்தை எழுதினேன் என்று கூறிய கல்கி ஆசிரியர் அவர்களுக்கு புகழ் விழா நடத்துகிறோம், உரையாற்ற வருக என்று கலைமாமணி விக்கிரமன் அவர்கள் அழைத்தவுடன் கிடைத்தற்கரிய வாய்ப்பாக கருதி இசைவளித்தேர் என்பதோடு இத்தகைய விழாவிலே என்னை உரையாற்றுகின்ற தகுதிக்கு உடையவனாக உங்கள் முன்னாலே நிறுத்தி இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்துக்கு, அதன் நிர்வாகிகளுக்கு, கலைமாமணி விக்கிரமன் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது எனது தலையாய கடமையாகும். இலக்கிய உலகில் கல்கி அவர்களினுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்ல தஞ்சையிலே ஒரு வாய்ப்பு கிடைத்தது. புகழ்மிக்க பூண்டி வாண்டையார் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற தஞ்சை விழாவில் பொன்னியின் செல்வனை பற்றி உரையாற்றுகின்ற பாக்கியம் பெற்றேன். இன்று தலைநகர் சென்னையிலே சிவகாமியின் சபதத்தை பற்றி உரையாற்றுக என பணித்திருக்கின்றீர்கள். சின்னஞ்சிறு வயதில் பள்ளி மாணவனாக இருந்த பொழுது என் இல்லத்துக்கு வழக்கமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய வார ஏடாகிய கல்கி ஏடுகள் அது முழுமையாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருந்த காரணத்தால் அவ்வப்பொழுது தொடர்கதையாக வந்த ஒரு சில அத்தியாயங்களை ஆர்வத்தின் காரணமாக பொன்னியின் செல்வனை, பார்த்திபன் கனவை, சிவகாமியின் சபதத்தை படிப்பதனால் ஏற்பட்ட உணர்ச்சிதான் பள்ளி மாணவனாக இருந்த பொழுது பழந்தமிழ் மன்னர்களை பற்றிய உணர்வு, தமிழர்களின் கலையை பற்றிய, கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று அவர்கள் பெற்ற வெற்றி, போற்றப்பட்ட கலைகள், இசையும் சிற்பமும் சித்திரமும், அவர்கள் பாராட்டி வந்த பண்பாடும், இவையெல்லாம் இருதயத்தை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்ட காரணத்தால் அந்த அடிப்படையில் தான், அந்த உணர்வு தான் தமிழ் மேல் ஏற்பட்ட எல்லையற்ற காதல். அது ஊனில் உதிரத்தில் ஊடுருவி விட்ட காரணத்தால் அந்த தமிழுக்கு பெருஞ்சிறப்பு செய்கின்ற பேரறிஞர் அண்ணாவின் இயக்கத்திலே நான் போய் இணைந்தேன். வரலாற்று நாவல்களை பற்றி இங்கே உரையாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது கல்கி ஆசிரியருடைய படைப்புகள், அவருடைய எழுத்துலகத்திலே அவர் சாதித்த சாதனைகள் 1930களில் அவர் ஆனந்தவேடன் பத்திரிகையிலே அவர் பிரவேசித்த காலம் முதல் அவர் முதலாக ஏட்டிக்கு போட்டி என்று எழுதுகிற அதற்குத்தான் கல்கி என்ற பெயரிலே எழுதினார். பல பெயர்களில் எழுதியிருக்கிறார். அவரே சொல்லுகிறார், குகன் என்றும், அகத்தியன் என்றும், கர்நாடகம் என்றும், லாங்கூலன் என்றும், யமன் என்றும், விவசாயி என்றும், பெற்றோன் என்றும், ராக்கி என்றும், இத்தனை பெயர்களிலே எழுதி கொண்டிருந்த கல்கி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நாவல்கள் 9, நாடகங்கள் 9, நெடுங்கதைகள் 10, சிறுகதைகள் 119, கட்டுரைகள் 520, இத்தனையும் தீட்டியிருக்கக்கூடிய கல்கி அவர்களினுடைய முதல் சிறுகதை விஷ மந்திரம். கடைசியாக அவர் எழுதிய 119வது சிறுகதை திருடன் மகன் திருடன். அவருடைய நாவல்கள் வரிசையாக அனைத்தையும் படம் பிடித்து காட்டுவதற்கு நேரமில்லை என்று சொன்னாலும் அவருடைய படைப்புகளில் சரித்திர நாவல்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது சரித்திர நாவல்களை முதலில் எழுதியவர்கள் யார்?
மோகனாங்கியை தந்த சரவணமுத்து பிள்ளைதான் முதலாக சரித்திர நாவலை தமிழில் எழுதினாரா? அதற்கு முன்னரே ஒருவர் எழுதினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வடலூர் வள்ளலார் எழுதினார். மனுமுறை கண்ட வாசகம். இது 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வள்ளலார் தீட்டிய சரித்திர நூல். மனுமுறை கண்ட வாசகம் தமிழர்களினுடைய வரலாற்றில், சோழ மாமன்னர்களினுடைய சரித்திரத்தில், ராஜ்யபாரத்தை பற்றி சிவகாமியின் சபதத்திலே மகேந்திர பல்லவன் வாயிலாக கல்கி சொல்லுவது, அரசன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எந்த உணர்வுகளை கடந்திருக்க வேண்டும், மணிமுடி தாங்குகின்ற மன்னர்களின் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததுதான். மன்பதை காக்கும் தென்புலங்காவல் துன்பமல்லது தொழுதகவில் என்று வாழ்ந்த தமிழகத்தில் எப்படி இருக்க வேண்டும் மன்னர்கள் என்று சொல்லுவதற்கு இப்படித்தான் இருந்தான். சோழ நாட்டிலே திருவாரூரிலே மனுநீதி, அந்த சோழ மன்னன் வரலாற்றை மனுமுறை கண்ட வாசகம் என்று எழுதியவர் வடலூர் வள்ளலார். ஒருமைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். ஒரே ஒரு பிள்ளைதான் தன் குடும்பத்துக்கு, தன் குலத்துக்கு, தனக்கு. ஒருமைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். தர்மம் தன் வழிச்சல்கை கடன் என்ப, தன்மைந்தன் மர்மம் தன் தேராளி உறவூர்ந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதே அரிதோ மற்ற எளிதோ என்று. இதைத்தான் வடலூர் வள்ளலார் தந்தார். 1895ஆம் ஆண்டு சரவணமுத்து பிள்ளை அவர்கள் மோகனாங்கி என்ற சரித்திர நாவலை தீட்ட, அதனை அடுத்து கூடலிங்கம் பிள்ளை மங்கம்மாள் என்ற சரித்திர நாவலை தீட்ட, அதனை தொடர்ந்து குழந்தசாமி பிள்ளை அவர்கள் சத்தியவல்லி என்கின்ற ஒரு சரித்திர நாவலை எழுதினார். ஆக வரலாற்று நாவல்கள் என்று சொல்லுகிற பொழுது நடந்த சம்பவங்களை கல்வெட்டுக்களிலே ஏடுகளிலே கண்டெடுத்து அவற்றை எதிர்கால சந்ததியினர் பயன்பெறுகின்ற விதத்திலே தருகின்ற பணியைத்தான் சரித்திர நாவலாசிரியர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகின்றவர் தகுதி வாய்ந்தவர் கலைமாமணி விக்கிரமன் அவர்கள். அவர் அமுதசுரபியிலே தீட்டினார், நந்திபுரத்து நாயகியை தீட்டினார். பொன்னியின் செல்வனை முடிக்கின்ற போது கல்கி அவர்கள் சொன்னார்கள், பல கேள்விகளை எழுப்பிவிட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் வருங்கால எழுத்தாளர்கள் பல படைப்புகளை தருவார்கள் என்று சொன்னாரே, அந்த அடிப்படையில் மீண்டும் வந்தியத்தேவனையும் குந்தவை பிராட்டியையும் அருள்மொழிவர்மனையும் பார்த்திபேந்திர பல்லவனையும் கொண்டு வந்து நிறுத்தி நந்திபுரத்து நாயகி என்கின்ற அற்புதமான நவீனத்தை படைத்த விக்கிரமன் அவர்கள், குலோத்துங்கன் சபதம் எழுதிய விக்கிரமன் அவர்கள் இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகிறார். சேதுபந்தரம் என்கின்ற சரித்திர நாவல் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை, ஈழவேந்தன் சங்கிலி உள்ளிட்ட நூல்களை கொடையாக தந்திருக்கக்கூடிய கௌதம நீலாம்பரனுக்கு இங்கே விருது வழங்கப்பட்டது. சரித்திர நாவல்களை பலரும் தந்திருக்கிறார்கள். கயல் விழியும் வேங்கையின் மைந்தனும் அகிலன் தந்தார். அற்புதமான நாவலங்கள் நவீனங்களை படைத்திருக்கக்கூடிய மணிவண்ணன் என்ற பெயரிலே குறிஞ்சி மலரையும் பொன்விலங்கையும் எழுதிய பார்த்தசாரதி அவர்கள், பாண்டிமாதேவி மணிவல்லவம் என்ற பெயர்களிலே அருமையான சரித்திர நாவல்களை எழுதினார்கள். அப்படி அந்த உணர்வோடுதான் கன்னிமாடம் தொடங்கி ராஜமுத்திரம் வரையில் யவனராணி மன்னன் மகள் என்று எத்தனையோ நூல்களை எழுதி குவித்தார் சாண்டில்யன். சரித்திர நாவல்கள் பலரும் எழுதியிருக்கிறார்கள். புகழ்மிக்க எழுத்தாளர்கள். சிவகாமியின் சபதத்தை பற்றி பேசுகிற காரணத்தால் தமிழிலே சரித்திர நாவல்களை தந்தவர்களை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி பலரும் எண்ணற்ற சிறந்த எழுத்தாளர்கள் சரித்திர நாவல்களை தந்திருக்கிறார்கள் என்கிற பொழுது பொன்னர் சங்கரையும் ரோமாபுரி பாண்டியனையும் பாயும்புலி பண்டார வன்னியனையும் தென்பாண்டி சிங்கத்தையும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்தார்கள். எழுத்து உலகத்தில் வீரபாண்டியன் மனைவி என்று 2 நாட்களுக்கு தன் காதல் பத்திரிகையிலே ராமநாதன் எழுதி வந்தார்.
திருச்சிற்றம்பலம் என்கின்ற அற்புதமான சரித்திர நாவலை ஜெகசிற்பியன் தந்தார். குடவாயில் குடவாயில் கோட்டம் என்கின்ற நாவலை கோவி மணிசேகரன் தந்தார். இப்படி எண்ணற்ற எழுத்தாளர்கள் சரித்திர நாவல்களை தந்திருந்தாலும் நான் இங்கே சிவகாமியின் சபதத்தை பற்றி குறிப்பிட வருகிற பொழுது சரித்திர நாவல் என்பது என்ற அற்புதத்தையும் இயல்பையும் ஒன்றாக இணைக்கின்ற அரிய கலை என்று சொன்னான் வால்டர் ஸ்காட். அவன் சரித்திர நாவல்களை அழகாக தந்தவன். ஆங்கில நாட்டிலே 18ஆம் நூற்றாண்டிலே 19ஆம் நூற்றாண்டிலே அவனுடைய ஐவான் ஹோ என்கின்ற அற்புதமான சரித்திர நாவல். அதை போலத்தான் அலெக்சாண்டர் டூமாஸ் எழுதிய 3 வீரர்கள் 3 மஸ்கட்டியர்ஸ். இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் நான் குறிப்பிடுகிற நேரத்தில் நம்முடைய ராஜகோபாலன் அவர்கள் பிரெஞ்சு புரட்சியை பற்றி சொன்னார்கள். பிரெஞ்சு புரட்சியினுடைய கார்லைலை பற்றி சொன்னார்கள். கார்லைல் எழுதிய சரித்திர நாவல் தான் பிரெஞ்சு புரட்சி. அதிலே ரொபேஸ்பியரையே வெட்டுப்பாறைகளிலே கொண்டு போய் தலைகளை துண்டிக்கின்ற இடத்திலே இருந்து அவன் தலையும் துண்டிக்கப்பட்டதே. அந்த ரொபேஸ்பியரை அவனையும் கதாபாத்திரமாக்கி கார்லைல் எழுதினார். கார்லைல் எப்பேற்பட்ட எழுத்தாளன்! வலிமை அற்றவனுடைய பாதையிலே தடையாக இருக்கின்ற கருங்கல் பாறை வலிமை மிக்கவனுடைய பாதையிலே அதுவே படிக்கட்டாக மாறும் என்று சொன்னார் என்று அதை சுட்டிக்காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. கல்கி ஆசிரியருடைய புகழை சொல்லக்கூடிய உணர்வு எனக்கு ஏன் ஏற்படுகிறது? எல்லை கடந்த பெருமையை பெற்றவர் கல்கி ஆசிரியர் அவர்கள். நான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன், மாணவ பருவத்திலிருந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன். இதில் புதுமை எதுவும் கிடையாது. கல்கியின் புகழ் விழாவிலே கல்கியை பாராட்டுகிறானே என்றால் நாட்டின் விடுதலை இயக்கத்திலே தன்னை ஒப்படைத்துக் கொண்ட கல்கி அவர்கள், சோழ தேசத்தில் புத்தமங்கலத்திலே பிறந்த கல்கி அவர்கள் நாட்டு விடுதலைக்காக 3 முறை சிறைச்சாலைக்கு சென்று அற்புதமாக 3 மாத கடுங்காவலிலே வர்ணிக்கின்றாரே அந்த சிறையின் அனுபவங்களை பற்றி. சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது சப்ஜெயிலே கொண்டு போய் வைத்திருந்து அதற்கு பிறகு திருச்சிராப்பள்ளி மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு போகின்ற வேளையில் அவருடைய கால்களில் விலங்கு பூட்டப்பட்ட விலங்குகளிலே சங்கிலி போடப்பட்டிருக்கிறது. 14 நாட்கள் அந்த காப்பும் சங்கிலியும் அவர் கால்களை பிணித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முறையிலே தான் சிறை கோட்டத்துக்கு போனார். நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்டவர், அதே காலத்தில் விடுதலைக்கு போராடிய ஒரு இயக்கத்திலே பற்றுக்கொண்டு அந்த இயக்கத்தின் மதிப்புள்ள தலைவராக இருந்த ராஜாஜியினுடைய நேசத்துக்குரிய நண்பராக இருந்தவர். அப்படிப்பட்ட நிலையில் எந்த காலகட்டம்? 47 திராவிட இயக்கம் அனலாக எழுந்து கொண்டிருந்த காலம். தந்தை பெரியாருக்கு பக்கத்திலே அறிஞர் அண்ணா இருந்த காலம். 47 திராவிடர் கழகத்திலே அறிஞர் அண்ணா இருந்த பொழுது கல்கி ஆசிரியர்களுடைய அரசியல் கருத்துக்கள் அவர்களுடைய அணுகுமுறைக்கு நேர் எதிரான நிலையிலே அண்ணா அவர்கள் இருந்தபோது அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் 1947 டிசம்பர் திங்களில் கல்கி இதழிலே எழுதுகிறார். கல்கி ஆசிரியர் எழுதுகிறார், 47 நவம்பர் 15ஆம் தேதி அன்று திருச்சியிலே ரத்னவேல் தேவர் மண்டபத்தில் கே.ஆர். ராமசாமி அவர்கள் நடித்த அண்ணாவினுடைய ஓரிரவு நாடகத்தை பார்க்கிறார். அந்த நாடகத்துக்கு கல்கி தலைமை தாங்குகிறார். கல்கியினுடைய பின்னணி, அவருடைய அரசியல் ஈடுபாடு, அவர் நாட்டு விடுதலைக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்ட நிலை, இதே காலகட்டத்தில் ரத்னவேல் தேவர் மண்டபத்தில் கே.ஆர். ராமசாமி அவர்கள் நடிப்பிசை புலவர் நடித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தீட்டிய ஓரிரவு நாடகத்தை பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார். என்ன அழகான வார்த்தைகள்! தற்கால நாடக கலையை குறித்து ஆங்கிலம் படித்த மேதாவிகள் அழகாக சொல்லுகிறார். தற்கால நாடக கலை குறித்து ஆங்கிலம் படித்த மேதாவிகள் இங்கே பெர்னாட் ஷாவும் இல்லை, கிப்சனும் இல்லை,
என்று பெர்னாட் ஷாவையும் கிப்சனையும் நினைத்து ஒரு குரல் அழுவது வழக்கம். ஒரு குரல் அழுவது வழக்கம். இந்த ஆங்கிலம் படித்த மேதாவிகள் ஒரு பெர்னாட் ஷா கிடைப்பாரா, ஒரு கிப்சன் கிடைப்பாரா, தேடியாவது கண்டுபிடிக்க முடியுமா என்று திருடித்தான் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே பாஷையில் சொல்லுகிறார். அதே கல்கி உடனே சொல், திருடவும் வேண்டாம் கிரீடவும் வேண்டாம். தமிழ் நாடக ஆசிரியர்கள், தமிழ் நாடகங்களை தருகின்ற ஆசிரியர்கள் இல்லாமல் பாழ்த்து போய்விடவில்லை தமிழ்நாடு. 2 வாரங்களுக்கு முன்னால் திருச்சியில் நான் ஓரிரவு நாடகத்தை பார்த்தேன். பார்த்ததனால் இங்கே ஒரு பெர்னாட் ஷா இருக்கிறார், கிப்சன் இருக்கிறார், ஏன் கால்சுவர்த்தியும் கூட இருக்கிறார் என்று எண்ணினேன். நடிக்கின்ற நாடகத்தை எழுதுவது மிகவும் அரிதானது. ஆனால் அப்படிப்பட்ட ஆற்றல் திரு அண்ணா அவர்களிடம், முழு பெயரையும் சொல்லி எழுதுகிறார், திரு அண்ணா அவர்களிடம் பரிபூரணமாக நிறைந்திருக்கிறது என்பதை கண்டு மகிழ்ந்தேன். இது கல்கியிலே கல்கி ஆசிரியர் அவர்கள் எழுதுவது. இந்த உணர்வு ஒரு எழுத்தாளனுக்கு இந்த அரசியல் எல்லைகளை கடந்து, ஆகவேதான் இலக்கிய உலகிலே இந்த எல்லைகள் உடைந்து நொறுங்கிவிடும். கல்கி ஆசிரியர் அண்ணாவை பற்றி இப்படி எழுதினார்கள் என்றார், சரிதத்தின் பெருமைகளை அடுப்பங்கரையிலே இருப்பவர்களும் எட்டி பார்க்கின்ற நிலையை உருவாக்கியவர் கல்கி என்று அண்ணா அவர்கள் எழுதினார். கல்கியை பற்றி எழுதினார். அந்த கல்கி அவர்கள்தான் சிவகாமியின் சபதத்தை ஏன் படைத்தேன் என்று சொல்கிறார். அலைகள் துள்ளி விளையாடுகின்றன. மாமல்லபுரம் கடற்கரை மணலிலே அமர்ந்திருக்கிறார். அருகிலே ரசிகமணி டிகேசி அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் கல்கி அவர்கள் அதிலே தான் சொல்லுகிறார், விட்டகுறை வந்து தொட்டாச்சி என்று கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதியிருக்கிற கவிதையை அழுத்தமாக சொன்னார் டிகேசி. என் மனத்திரையிலே பல காட்சிகள் வெளிவருகின்றன, பல நிகழ்ச்சிகள் தெரிகின்றன. என் காதுகளிலே சிற்பியினுடைய உளியின் ஓசை கேட்கிறது. கல்லிலே உளி படுகிற காரணத்தால் அந்த உளி செதுக்குகின்ற சப்தம் கேட்கிறது. நடனக்கலை கண்ணுக்கு தெரிகிறது. 1000 படகுகளில் வீரர்கள் பவனி வரும் காட்சி தெரிகிறது என்று புராதனமான பழங்காலத்து பெருமைக்குரிய தமிழ் மன்னர்கள் வாழ்ந்த நிகழ்ச்சிகள், மாமல்லபுரத்திலே வடிக்கப்பட்ட அந்த சிற்பங்கள், அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு இவையெல்லாம் என் மனக்கண்ணிலே தெரிகின்றன என்று வரிசையாக பாத்திரங்களை சொல்லுகிறார். ஆம், ஆயனரும் சிவகாமியும் மகேந்திரவர்மரும் மாமல்லரும் கண்ணனும் கமலியும் பொன்னனும் வள்ளியும் நாகநந்தியும் புலிகேசியும் என்று பரஞ்சோதியை பற்றி குறிப்பாக சொல்லி இத்தனை பேரும் என் முன்னாலே வந்து போகிறார்கள். இந்த புத்தகம் கனமாக இருக்கும். சிவகாமியின் சபதம் 1000க்கு மேற்பட்ட பக்கங்கள் அல்லவா, அபாரமான புத்தகம் என்று நேயர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீர்கள். ஆனால் இந்த புத்தகத்தை, இந்த பாரத்தை 12 வருடங்கள் நான் சுமந்து கொண்டிருந்தேன். 12 வருடங்கள் நான் சுமந்து கொண்டிருந்தேன் என்று எழுதுகிறாரே. அப்படியானால் 1932ஆம் ஆண்டிலே இருந்து இந்த எண்ணத்தை அவர் கொண்டிருக்க வேண்டும். 1944 ஜனவரி 1ஆம் தேதி அவர் எழுத தொடங்குகிறார். சிவகாமியின் சபதத்தை எழுத தொடங்குகிறார். அதற்கு முன்னரே 41இல் கல்கி தொடங்கப்படுகிறது. ஆகஸ்ட் திங்களிலே ஆனந்த விகடனிலே பணியாற்றிவிட்டு அதற்கு பின்னர் கல்கியை தொடங்குகிறார். தொடங்கிய ஆண்டிலேயே அவர் பார்த்திபன் கனவை தொடங்குகிறார். 1941 ஆகஸ்ட் திங்கள் 16ஆம் அக்டோபர் திங்கள் 16ஆம் நாள் பார்த்திபன் கனவு தொடர்கதையை எழுத ஆரம்பித்து
அது 43 பிப்ரவரி 10 அதை நிறைவு செய்கிறார். பார்த்திபன் கனவு முடிகிறது. இது வருடங்களை நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ சம்பிரதாயத்துக்கு அழைத்தார்கள், என்னை பெருமைப்படுத்தி பேசினார்கள், நான் பேசிவிட்டு போக வேண்டும் என்ற உணர்வில் நான் இங்கு இல்லை. என் மனக்கண்ணிலே கல்கி இருக்கிறார். நான் பேசுவதற்கு ஒலிபெருக்குக்கு வருவதற்கு முன்பு என் இதயத்தில் கல்கியைத்தான் நினைத்தேன். உங்களை பற்றி பேச போகிறேன். இது வருங்கால தமிழர் சமுதாயம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒளிநாடாவிலும் பதிவு செய்யப்படுகிறதே. நான் பிழையின்றி பேச, இதை நல்ல முறையில் எடுத்துச் சொல்லும் ஆற்றலை கல்கியவர்களே எனக்கு தாருங்கள் என்று இதயத்தில் இறங்கியவாறுதான் இந்த இடத்திலே வந்து நான் நிற்கின்றேன். மானசீகமாக அந்த உணர்வோடு தான் இங்கே வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து செல்லுகிற நாட்கள், திரும்ப இந்த நாட்கள் வராது. எதை செய்வதாக இருந்தாலும் அது இன்றே செய்துவிடு. இந்த பயணம் இன்னொரு முறை நமக்கு வராது. இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் இந்த பயணம், திரும்ப இந்த பயணம் வராது. இந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் பயனுள்ள நாட்கள். எனவேதான் இந்த வாய்ப்பு என்பது புனிதமான கடமை உணர்வோடு சொல்லுகிற காரணத்தால் இது தமிழர் சமுதாயத்துக்கு தெரிய வேண்டும். சிவகாமியின் சபதமும் பொன்னியின் செல்வனும். போர் மூண்டுவிட்டது, யுத்தம் வந்துவிட்டது. 15,000 யானைகளோடும் போர் யானைகளோடும் 5 லட்சம் சேனா வீரர்களோடும் புறப்பட்டு வந்துவிட்டான் சளுக்க புலிகேசி. நெருங்கிவிட்டான், வடவெண்ணை ஆற்றங்கரையிலே இருக்கிறான் என்று நினைக்கிற போது தக்க ஆயத்தம் செய்யவில்லையே என்று கவலைப்படுகின்ற சித்திரக்கார புலி, ஆம் மத்தவிலாசர் என்று சொல்லப்படுகின்ற மகேந்திரவர்மர் மனம் உடைந்த வேளையிலும் அவர் சொல்லுகிறார், அவருக்கு இருக்கிற அன்றைக்கு இருந்த நம்பிக்கையை கல்கி வைக்கிறார். ஊருக்கு ஊர் பாரதத்தை படிக்க சொல்லுங்கள், ஊருக்கு ஊர் மகாபாரத கதையை படிக்க சொல்லுங்கள், வீரம் பிறக்கட்டும் மக்கள் நெஞ்சிலே. அதன் மூலமாக யுத்தகலத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு பல்லவ நாடு தயாராகட்டும் என்று சொல்கிறார். இதே சிவகாமி சபதத்திலே என்னுடைய கருத்து, பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் போன்ற நூல்கள் தமிழ் இளைஞர்கள் உள்ளத்திலே பதிக்கப்பட வேண்டும் என்பது கல்கி அவர்கள் அந்த காலகட்டத்துக்கு தேவையாக மகேந்திர பல்லவன் இப்படி சொன்னதாக சொன்னார். நான் தெரிவிப்பது தமிழ் உள்ளங்களில் நமக்கென்று ஒரு வரலாறு, வீர வரலாறு, புகழ்மிக்க வரலாறு, ஒரு பழம்பெரும் பண்பாடு, இவற்றை பாதுகாப்பதற்கு தமிழர் இதயங்களில் அரசியல் எல்லைகளை கடந்து இந்த தமிழ் சமுதாயத்தின் வருங்கால தலைமுறை தேர்ந்து படிக்க வேண்டிய நூல்களில் சிவகாமியின் சபதமும் பொன்னியின் செல்வனும் பார்த்திபன் கனமும் இடம்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். ஆக 41 அக்டோபரிலே தொடங்கி 43 பிப்ரவரியிலே பார்த்திபன் கனவு முடிந்தது. 44 ஜனவரி 1ஆம் நாள் சிவகாமி சபதத்தை தொடங்குகிறார். சரியாக 2.5 ஆண்டு காலம். 46 ஜூன் 30 சிவகாமி சபதத்தை முடிக்கிறார். முற்றும் என்று கொட்டை எழுத்திலே போட்டேன், என் பாரம் நீங்கியது என்று சொல்கிறாரே. 44 தொடங்கி 46 முடிக்கிறார். அலை ஓசை அதற்கு பின்னர் வருகிறது. 48 49 அந்த காலகட்டத்திலே வருகிறது. மீண்டும் 1951 அக்டோபர் திங்கள் 29ஆம் தேதி பொன்னியின் செல்வனை தொடங்குகிறார். 52 53 கடந்து 54 மே 16ஆம் தேதி பொன்னியின் செல்வனை நிறைவு செய்கிறார். ஏன் இந்த வருடங்களை சொல்லுகிறேன் என்றால், பார்த்திபன் கனவு எழுதியது 41 முதல் 43 வரை. அதற்கு பின்னர் தான் 44 சிவகாமி சபதத்தை தொடங்குகிறார். எந்த எழுத்தாளனுக்கும் இல்லாத சிறப்பு கல்கிக்கு உண்டு. நியாயமாக பார்த்தால் சிவகாமியின் சபதத்தை எழுதியதற்கு பிறகு பார்த்திபன் கனவு எழுதியிருக்க வேண்டும். அடாடா விட்டு போய்விட்டதே, நம்ம தெரியாம முதல்ல பார்த்திபன் கனவு எழுதிட்டோமே அப்படி என்று நினைக்க வேண்டிய அவசியம் கல்கிக்கு வரவில்லை. ஏன் தெரியுமா? சிவகாமியின் சபதத்தை பின்னர் எழுதினாலும் அந்த சிவகாமியின் சபதத்தினுடைய மொத்த காவியத்தின் நெடுகிலும் வருகின்ற
எந்த ஒரு இலக்கியத்திலும் எந்த ஒரு நாடக காப்பியத்திலும் அது எந்த மொழியிலும் காண முடியாத ஒரு கதாபாத்திரமாகிய நாகநந்தி. அந்த நாகநந்தி பார்த்திபன் கனவிலே வருகிறார். இதுதான் பிரச்சனை. இந்த நாகநந்தி பார்த்திபன் கனவிலே வருகிறார். ஆக முரண்பாடு இல்லாமல் இந்த காப்பியம் வருகிறது. இந்த நாகநந்தி தான் பார்த்திபன் கனவில் நீலகேசி என்கின்ற பெயரிலே வருகிறார். நான் இதை குறிப்பிட காரணம், பார்த்திபன் கனவும் சிவகாமியின் சபதமும் பொன்னியின் செல்வனும் எழுதி குவித்த கல்கி ஆசிரியர் அவர்கள் சிவகாமியின் சபதத்தினுடைய தொடக்க காட்சி 4 பாகங்கள். முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை, 2ஆம் பாகம் காஞ்சி முற்றுகை, 3ஆம் பாகம் பிட்சுவின் காதல், கடைசி பாகம் சிதைந்த கனவு. இந்த 4 பாகங்களை முன்வைக்கின்ற இந்த காப்பியத்தில் எடுத்த எடுப்பில் காஞ்சிபுரத்தை நோக்கி வருகிற ராஜபாட்டையிலே பரஞ்சோதி வருகிறார். கீழை சோழ நாட்டிலே திருச்செங்காட்டாங்குடியிலே மாமாத்தியர் என்கின்ற அந்த வீரமிக்க குலத்திலே பிறந்து தமிழ் படிக்கவும் சிற்பக்கலை பயிலவும் பரஞ்சோதி வருகிறார். 18 வயது வாலிபன், துடிப்புள்ள வாலிபன். வருகிற பொழுதே அவன் முரட்டு பிள்ளை. இந்த முரட்டு பிள்ளை காஞ்சிபுரத்துக்கு சென்று அப்பரடிகளாம் வாகீசரிடத்திலே நாவுக்கரசர் மடத்துக்கு சென்று அவரிடத்திலே தமிழ் படிக்க வேண்டும் என்று பரஞ்சோதியை அனுப்பி வைக்கிறார்கள். பரஞ்சோதியின் மாமனார் திருவெண்காட்டு வைத்தியர் நாவுக்கரசர் அப்பரடிகளுக்கு நெருக்கமானவர். தமிழ் படிப்பதற்காக வருகிற பிள்ளை பரஞ்சோதி எங்கே காஞ்சியை நோக்கி வருகிறார். அதே முதலாம் அத்தியாயத்தில் பரஞ்சோதி வருகிற போதே நாகநந்தி வருகிறார். நாகநந்தி என்னுடைய உடலில் வியர்வை, இப்பொழுது எனக்கு வியர்க்கிறது அல்லவா, அப்படி வியர்வை நாகநந்தியினுடைய மேனியிலிருந்து வியர்வை துளிகள் தெரிக்குமானால் காற்றிலே அந்த வியர்வையினுடைய நாற்றம் கலக்குமானால் நாகப்பாம்புகள் பதறி ஓடும். அந்த இடத்தை விட்டு நாகப்பாம்புகள் பதறி ஓட ஆரம்பிக்கும். காரணம், விஷ மூலிகைகளை உண்டு உண்டு அவன் விஷத்தை முறிக்கக்கூடிய வலிமையை தன்னுடைய மேனியெங்கும் தேக்கி வைத்திருக்கிறார் நாகநந்தி. அந்த நாகநந்தி பரஞ்சோதியோடு வருவதும் கோட்டைக்குள் நுழைவதும் எடுத்த எடுப்பிலேயே திடுக்கிடும் சம்பவம் நடக்கிறது. கோட்டைக்குள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி வேண்டும். அதுக்கு ஏற்ற ஏற்பாட்டை செய்திருக்கிறார் நாகநந்தி. உள்ளே வந்துவிட்டான் பரஞ்சோதி. அவரவர்கள் பாதையிலே அவரவர்கள் போகிறார்கள். பரஞ்சோதி போகிறான். முதல் அத்தியாயத்திலேயே அழகாக கொண்டு வந்து காட்டுகிறார். மகேந்திரவர்மனுடைய சபையிலே நாட்டிய அரங்கேற்றம் நடக்கிறது. நாட்டியத்தை அரங்கேற்றம் செய்வது யார்? நடன கலை அரசி. இந்த காவியத்தினுடைய பெயர் யாருக்கு சூட்டி இருக்கிறாரோ அந்த சிவகாமி, ஆயனர் மகள் சிவகாமி நாட்டியம் ஆடுகிறார். நாட்டியம் நடந்து கொண்டிருக்கிற பொழுதே அவசர தகவல் வருகிறது மன்னருக்கு, மகேந்திரவர்மருக்கு. அவர் எழுந்து போய்விடுகிறார். என்ன நாட்டியம்? மத்தவிலாசம் எழுதியவர் மகேந்திரவர்மர், வடமொழியிலும் பாண்டித்யம் பெற்றவர். அவருக்கு பெயர், இன்னொரு பெயர் மத்தவிலாசர் என்றே உண்டு. அந்த நாடகத்தின் காட்சியை, அந்த காவியத்தினுடைய காட்சிகளை நடனமாக ஆடிக்கொண்டு ஏதோ தகவல் வருகிறது, எழுந்து போய்விடுகிறார்கள். பாதியில் முடிந்த காரணத்தினாலே அங்கே இருந்து ஆயனரும் மகள் வருகிறார்கள், சிவிகையிலே வருகிறார்கள். மதம் பிடித்த யானை ஓடி வருகிறது, மதம் பிடித்து வருகிறது. யானைக்கு மதம் பிடித்து விட்டது. ஓடி வருகிற யானை சிவிகையை பின்னாலே இருந்து விரட்டி கொண்டு வருகிறது. பல்லக்கிலே ஆயனரும் ஆயனர் மகள் சிவகாமி வருகிறார்கள். நீங்கள் ஓடிவிடுங்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சிவகாமி சொல்லுகிறார்.
கல்கி எவ்வளவு நுணுக்கமாக எழுதுறாருன்னு பார்க்கணும். அவர்களாக போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் என்று சொல்லாமல், நீங்கள் முதல்ல தப்பிச்சுக்கிடுங்க, சிவிகையை இறக்கி வையுங்கள் என்று சொல்லி அவர்கள் பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் விலகிக் கொள்ள அதற்குள்ளாக யானை நெருங்கிவிட்டது. இன்னும் கணப்பொழுதிலே ஆயனரும் கலை அரசி சிவகாமியும் யானையின் தாக்குதலுக்கு இரையாகி இருப்பார்கள், பலியாக இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் இதை பார்க்கிறான் நம்ம கதாநாயகன் பரஞ்சோதி. இவன் யானை வரும்போதே இவன் பார்த்துட்டான். வரும்பொழுதே வேல் கம்போடு தான் வந்திருக்கிறான். இந்த கம்புல வேலை மட்டும் தனியாக எடுத்து அந்த பொட்டணத்துக்குள்ளே வச்சிருக்கிறான். அந்த வேலை எடுத்து அந்த திருகை கொண்டு வந்து தான் கொண்டு வந்த அந்த கம்பிலே பொருத்தி கொள்றான். எல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ள நடக்குது. நெருங்கி வந்தவுடன் எந்த பயமும் இல்லை. அவனுடைய பலத்தை எல்லாம் பிரயோகித்து யானை மீது வேலை வீசுகிறான். வேல் பாய்கிறது, கண்ணை பொத்துக்கொண்டு பாய்கிறது. யானை பயங்கரமாக பிளிரிக்கொண்டு யார் நம்மீது வீசியவென்று திரும்புகிறது. அது யானை தன் உடம்பை திரும்புவதற்குள் அந்த பாதையில் எதிர்த்து ஓடுகிறான். இப்படிதான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து அதன் பின்னர் சிவகாமியின் சபதத்தினுடைய ஒவ்வொரு செய்தியும் சொல்ல ஆரம்பித்தால் அவர்கள் சொன்னதை போல விடிய வைகரை பொழுது வரையிலே சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் தொடக்கத்திலே இந்த நிகழ்ச்சியை சொல்லுவதற்கு காரணம், அதன் பின்னர் ஆயனர் வீட்டிலேயே நாகநந்தியும் பரஞ்சோதியும் வருகிறார்கள். இதெல்லாம் கதையினுடைய சுவாரஸ்யமான பகுதிகள், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ பார்க்குறீங்கள, இந்த சில காட்சிகளை போட்டு காட்டிட்டு இதை பாருங்கள், இது ரொம்ப காட்சி ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இல்லாத காட்சிகளை கூட காட்டி நல்லா இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே. நான் இதையெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லுகிறேன். சிற்பங்களை படைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகா மேதை ஆயனருக்கு அஜந்தா வண்ண ஓவியத்தினுடைய ரகசியம் அறிய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், 500 ஆண்டுகள் ஆனாலும் அந்த அஜந்தா வண்ணம் குலையவில்லையே, அதனுடைய ரகசியத்தை அறிய வேண்டும் என்கின்ற ஏக்கம் கடைசி வரையில் இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் நாகநந்தி அடிகள் அஜந்தா வண்ணத்தினுடைய ரகசியத்தை அங்கே இருக்கக்கூடிய நாகார்ஜுன மலையில் இருக்கக்கூடிய புத்தசங்கியத்திலே இருக்கக்கூடிய ஒருவரிடம் தெரிந்து கொள்ளலாம், இங்கிருந்து அதற்கு உரியவரை அனுப்பினால் அங்கே தெரிந்து வரலாம் என்கிற போது அதை செய்து கொடுங்கள் என்கிற நேரத்தில் ஓலையோடு அனுப்பி வைக்கலாம், இந்த பிள்ளை அதற்கு பொருத்தமானவன் என்று வேல் வீசிய பரஞ்சோதியை அவன் எப்படி அழைத்து கொண்டு வந்தார் என்பதெல்லாம் கதையிலே முக்கியமான கட்டம். அனுப்ப முடிவு செய்கிறார்கள். இப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே குதிரை காலடி சத்தம் கேட்கிறது. மகேந்திரவர்மரும் நரசிம்மவர்மரும் இங்கே வருகிறார்கள். மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி உள்ளே வந்து விட்டார். இவர்கள் 2 பேரும் புத்தர் சிலைக்கு பின்னாலே ஒளிந்து கொள்கிறார்கள். அவர் பேச்சு கொடுத்து விட்டு போகிற போதே இவர்கள் ஒளிந்து கொண்டு இருப்பதையும் மகேந்திர பல்லவருடைய கண்ணுக்கு தெரியாத எதுவுமே நடக்காது. ஒரு குதிரை ஒன்று வேண்டும் என்று நாகநந்தி ஒரு குதிரை வாங்கித்தாங்க, அந்த குதிரையில் இந்த பிள்ளையை அனுப்பி அஜந்தா ரகசியத்தை அறிந்து கொண்டு வரலாம் என்று கேட்டார் அல்லவா. சக்கரவர்த்தியிடம் ஆயனர் ஒரு குதிரை வேண்டும் என்று கேட்கிறார். எல்லாம் முன்கூட்டி யூகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி குதிரையை தருகிறேன் என்று, குதிரை மட்டுமல்ல போகிற இடங்களிலே அவர்களை அனுபவிப்பதற்கான அரசாங்க இலச்சினையையும், ரிஷப சின்னம் பொறிக்கப்பட்ட சிங்க இலச்சனை பொறிக்கப்பட்ட உருவம் பொறிக்கப்பட்ட இலச்சனையும் இருக்கிறது, ரிஷப உருவம் பொறிக்கப்பட்ட இலச்சனையும் இருக்கிறது. இந்த முத்திரையை அவருக்கு தருகிறார். பரஞ்சோதி இந்த முத்திரை மோதிரம் போன்ற இந்த முத்திரை அரசாங்க முத்திரையை வாங்கிக் கொண்டு குதிரையில் பரஞ்சோதியிடம் நாகநந்தி ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். இதைத்தான் நீங்க கவனிக்கணும். அஜந்தா வண்ண ரகசியத்தை தெரிவதற்காக கொண்டு போகிற கடிதம் என்று பரஞ்சோதி கடிதத்தோடு போகிறான். அவன் பயணம் செய்து தனியாக குதிரையிலே போய்கொண்டிருக்கிற பொழுது அந்த அமானுஷ்யமான இரவு நேரத்திலே இன்னொரு குதிரை வருகிற சத்தம் கேட்கிறது. ஒரு குதிரை பின்னாலே வருகிறதே என்று சரி பேச்சு துணைக்கு ஆயிற்று என்று கருதுகிற பொழுது பக்கத்திலே இன்னொருவன் வருகிறான். நல்ல திடகாத்திரமான ஆஜானு பாகுவான தோற்றம். அவன் அருகிலே வந்தவுடன் அவர் சந்திக்கிற காட்சி ரொம்ப நன்றாக இருக்கிறது. அவன் அருகிலே வந்தவுடன் ஏதோ பிசாசுதானோ என்று சத்தம் போடுகிற பொழுது அவன் தொபுகடீர் என்று கீழே விழுந்துடுறான். ஏதோ பயந்து கீழே விழுகிற மாதிரி அவன்
நீ யார் சொல் என்று இந்த வேலை எடுத்து நீட்டுறான். யானை மீது வீசிய வேல் அது கடைசியில் மாமல்லர் கைக்கே போய் சேர்ந்து விட்டது. இப்போ இது பயணத்துக்கு இன்னொரு வேல் கம்போடு வந்திருக்கிறான், வேலோடு வந்திருக்கிறான். இந்த வேலை நீட்டுகிறான் அவன் மீது. கண்மூடி கண் திறப்பதற்குள் வேலின் முனையை பற்றியவாறு அந்த கீழே விழுந்து கிடந்தவன் சுழற்றுகிறான். பரஞ்சோதி தலைகுப்புற போய் கீழே விடுறான்.